வெல்கம் டு எஸ்என்பி ரங்கோலி கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இப்போ இருக்க சம்மர் சீசனுக்கு ஏற்றாப்புல ரொம்பவே ஜில்லுன்னு அதே சமயம் செம்ம டேஸ்டான ரோஸ் மில்க் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 2 minutes தாங்க, வாங்க பார்க்கலாம். ரோஸ் மில்க் செய்வதற்கு ஃபஸ்ட்டு நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சுகர் 1 கப்பு ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சுகர் நல்லா கரைய வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். குழந்தைகளுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு கூல்ட்ரிங்க்ஸு தான் இது. நம்ம கடையில் கூட வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுங்க குழந்தைங்க. இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தான் இது. சுகர் நல்லா கரைஞ்சிடுத்து. இப்போ இது கூட ரோஸ் மில்க் எசன்ஸ் இது கூட ஆட் பண்ண போகிறோம். இது எல்லா கடையிலும் கிடைக்குங்க. நான் இப்போ இது கூட ஒரு 1/2 மூடி ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான கலர்ஃபுல்லான ரோஸ் மில்க்கு பாருங்கள் வந்துடுது. சில நேரம் நம்மளுக்கு இந்த எசன்ஸோட ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா இதை மாதிரி நம்ம ரோஸ் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு நல்லா மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சிட்டு வடிகட்டி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட சப்ஸா விதை ஆட் பண்ண போகிறோம். இதை ஒரு 15 minutes வெந்நீரில் நம்ம 1 ஸ்பூன் போட்டு நான் எடுத்துருக்கேன். இல்லை வெந்நீரில் போடல அப்படின்னா ஒரு 1/2 hourக்கு முன்னால் சாதாரண வாட்டரில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக வந்துடுது. இப்போது இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ண போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது. இதையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்போது டேஸ்டியான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுது. இப்போ அதை நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இந்த ரோஸ் மில்கில் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் ஐஸ் க்யூப் இல்லை அப்படின்னா ஒரு 10 minutes இது மாதிரி நான் இது பண்ணிவிட்டு ப்ரீசரில் வச்சோம்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும். நான் சப்ஸா விதை எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்ல குளிர்ச்சி, அதுக்கு தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். சுவையான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.